என் புள்ள கஷ்டப்பட்டதை என் கண்ணால பார்த்துட்டு வந்தேன். நான் அழுதுனேன், புடிச்சின்னு அழுதுனேன். டீ கிளாஸ்ல இருந்து தண்ணி எல்லாம் இப்படி ஊற்றிலாம் நான் குடிச்சிருக்கிறேன். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு படத்துலையும் காட்டியிருப்பார். எதுக்குறவங்களை பல சொல்ல ரொம்ப கவலையாக தான் இருக்கும். ஆனால் நான் நினைப்பேன் உங்களுக்காகவும் சேர்த்து தாண்டா பேசுகிறாரு. ஒரு படத்துல சொல்லலாம், 2 படத்துல சொல்லலாம், தொடர்ந்து இதே பேசிட்டு இருக்காருன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு கருத்து இருக்கு. சும்மா பேசுகிறேம்மா, அண்ணனுக்கோசம் பேசுகிறேன், மக்களுக்கோசம் பேசுகிறேம்மா. நான் போக மாட்டேம்மா கட்சியில். அடுத்தவங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாது என் பசங்களை, அதனால நான் அடிப்பேன், திட்டுவேன். அவர் மட்டும் தான் பேசுகிறாரு. அவர் கூட இப்போ யாருமே பேசலையே, சினிமாவிலையும் பேசலை. 14 வருஷமாக அவர் சினிமாவுக்கு வந்தோன்னு தான் இவர் பேசினார். அது அவர் ரொம்ப பயப்படவே மாட்டார். பயன்றதுலாம் அவருக்கு தெரியாது. அவன் அழுதுதே அவங்க அப்பா இறந்த பிறகு அழுதான். அதான் என் புள்ள கஷ்டப்பட்டதை என் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு அழுவேன், ஒவ்வொரு நாளும் அழுவேன். நான் என் குழந்தை இப்படி கஷ்டப்படுதே அழுதுனேன், புடிச்சின்னு அழுதுனேன். பெங்களூரில் அழுதேன் புடிச்சின்னு. டீ கிளாஸ்ல இருந்து தண்ணி எல்லாம் இப்படி ஊற்றிலாம் நான் குடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஜாலியாக வந்து மீடியாவில், சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு போகிறாங்க, இன்னைக்கு ஜாதி இருக்குதா இது இருக்குதா. நாங்களாம் கஷ்டப்பட்டதுனால தான் நான் சொல்கிறேன். என்னை உட்காரலாம் கூடாதுலாம் சொல்லியிருக்கிறாங்க. கோயில் உள்ள நான் போகக்கூடாதுன்றான். இது முடிஞ்ச ஒரு விஷயத்த இன்றைக்கும் நடந்துன்னு இருக்கு. நான் கையெழுந்து பவுன்ல தான் சாப்பிடணுமா? நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதா? ஆனா ஏன் அம்மா வந்து ரஞ்சித் அவருக்கு கூட இருக்கக்கூடாது, ஏன் இங்க இருக்காங்க? எங்கள் வீட்டுக்காரர் இருந்த இடம், அதனால விட்டு என்னால் போக முடியல. போனாலும் அங்கே அழுவேன். நான் ஒரு 10 நாளைக்கு இருந்தேன்னா ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப அழுதுகிறேன். ஒரு அக்கா இருந்தால் பேசியிருக்கலாமே, தங்கச்சி இருந்தால் போயிருக்கலாமே. பெரிய அண்ணன் ஆவடிக்கு போயிட்டாரு, ரஞ்சித் அண்ணன் குளத்தூரில் இருக்கார், நான் தனியாக இருக்கிறேன். அந்த ஃபீல் இருக்குது. ரீசெண்டாக தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி அதை எடுத்த டைரக்டர் ரஞ்சித் அவர்களே பிடிக்காதவங்க யார் இருக்க முடியும்? ஏன்னா அவரோட படைப்புகள் அப்படி தான் இருக்குது ரீசெண்ட் டைமில். ஸோ அவங்களோட ஃபேமிலியை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறதுக்காக அவங்க ஊருக்கே வந்திருக்கோம். ஸோ என் கூட ரஞ்சித் சரோட அம்மா குணவதி மற்றும் அவரோட பிரதர், யங்க பிரதர் இல்லையா, சரவணன் என் கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் 2 பேருக்கு எப்படி இருக்குது? எங்கள் ஊரு புள்ள இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு கொடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு விஷயத்த. அவர் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. நான் பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ரஞ்சித் சாரோட அம்மா, ரஞ்சித் சார் அம்மானா அது ஒரு தனி கெத்து தானே. அந்த கெத்து எப்படி இருக்கா அம்மாவுக்கு? அப்படியெல்லாம் இல்லைம்மா, எப்பவுமே இருக்கிற மாதிரி தான், கெத்தெல்லாம் கிடையாது. ஒரு உழைப்பாக இருக்கட்டும், அவர் அதுக்காக கஷ்டப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதுக்காக அவமானப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அவமானப்பட்டால் கூட அவர் எல்லாத்தையும் சமாளிப்பார். திறமை இருக்குது, சமாளிப்பார், அவ்வளோதான். படம் வந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஒவ்வொரு படத்துக்கும் எல்லா எதிர்வினைகளும் வரும், நேர்வினை மகிழ்ச்சியான விஷயங்களும் வரும். எதிர்வினைகளை அவர் கண்டுக்கவே மாட்டார். நெக்ஸ்ட் படத்தை பற்றி தான் யோசிப்பார். அட்டகத்திலேருந்து இன்றைக்கு வரையும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அவருக்கும் நம்மை சார்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து அது புது உடைமையாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் அவர் கூட பிறந்ததுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வீட்டில் தான், இங்கே தான் இருந்து போகிறதுனால பெருமையாகவும் சொல்லிக்கிறேன். அவர் கூட பிறந்துட்டோம் அப்படின்றது வந்து பயங்கர சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நான் இந்த கிராமத்தில் வந்து பார்க்கும்பொழுது தான் நிறைய விஷயம் தெரியுது. இங்கேருந்து சில விஷயம்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பார்க்கும்பொழுது எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த டைமில் அவர் யோசித்து ஒரு டைரக்டர் ஆகணும், இல்லை இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள போகணும், நானும் ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்றது ஏதாவது பேசுவாரா அடிக்கடி உங்ககிட்டலாம்? பேச மாட்டார், அதெல்லாம் அமைதியாக இருப்பார். வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய கல்லூரிக்கு போக சொல்ல போய்கிட்டு அவர் என்ன சூழ்நிலை என்ன யோசிச்சாருன்னு தெரியல. சினிமாவை கொண்டு போகிறது, சினிமான்றது வந்து சாதாரணமாக போக முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தில் அவர் நேர்மையாக ஜெயிச்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி வரையும் சினிமாவில் இருக்கிறார். அவர் நம்ம சினிமான்றது பொறுத்தவரை எல்லாருடைய வாழ்வியலை தான் எடுக்க முடியும். அந்த வாழ்வியலில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு படத்துலையும் காட்டியிருப்பார். அந்த விஷயம் வந்து அதேமாதிரி எங்களுக்கு நடக்க வேண்டியதை, நடக்காமல் இருந்ததை வந்து மற்றவங்களுக்கு நடக்காமல் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் மற்றவங்களுக்காக பேசுகிறார். இப்போ எனக்காக மட்டும் பேசலை, நிறைய பேர் வாழ்த்துறாங்க, நிறைய பேர் எதுக்குறாங்க. எதுக்குறவங்களை பார்க்க சொல்ல ரொம்ப கவலையாக தான் இருக்கும். ஆனால் நான் நினைப்பேன் உங்களுக்காகவும் சேர்த்து தாண்டா பேசுகிறாரு. அவர் திட்டுறீங்கன்னா அதை பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அவ்வளோதான். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வாழ்க்கை மாதிரி தான்.
ஒரு சாதியை பற்றியாக இருக்கட்டும், அவர் பட்ட கஷ்டங்களை பற்றியாக இருக்கட்டும், பொதுவாக ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கும் போது ஒரு படத்தில் சொல்லலாம், 2 படத்தில் சொல்லலாம், தொடர்ந்து இது அடுத்தடுத்த படத்தில் இவர் இதையே பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு கருத்து இருக்குது. ஒரு சொல்லிடுறாரு, ஒரு லைன் கொடுத்துட்றாரு ஸ்டோரிக்கு, ஏன் அதையே அழுத்தமாக பிடிச்சிட்டு சொல்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்பா இது போலாம் பேசுகிறேன்னு கேட்பேன் நான். விடுமா ஒன்றும் இல்லை அப்படின்வான். விடுமா ஒன்றும் இல்லை, பத்திரம்பா, பயமாக இருக்குதுப்பா, ஏன் பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம பையன் இவ்வளோ தொலைவு போகிறான், இப்படி பேசுகிறான், யாரனா எதனா பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குதுப்பா, என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு. ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, விடுமா அப்படின்னு அழுவேன் நான். ஏன்பா இது போலாம் மீட்டிங்லாம் பேசாதப்பா, போவாதப்பா, அதெல்லாம் சும்மாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா, பேச மாட்டேம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தம்பியாகவும் உங்ககிட்ட கேட்குற, பல மேடைகளில் ஏறி அவரோட தைரியம் தான் அவரோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்துனே சொல்லலாம். அது யார் இருக்கா என்ன இருக்கான்னு அவருக்கு தோன்றதை மனசில் பேசிடுறாரு. சுற்றி நடக்கிற விஷயத்த ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கணுன்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. இவ்வளோ நாள் பிறந்து யாருமே பேசாத விஷயத்த அவர் நம்மளும் பேசலைன்னா மற்றவங்க பேச மாட்டாங்கன்ட்டு சொல்லிட்டாரு. நம்ம பேசலனா தான் நம்மளுக்காக நம்ம தான் பேசணும். வேறு யாருமே பேசுவாங்கன்னு பார்த்தோம், யாருமே பேசலை. நம்மளும் பேசாத போயிட்டா நம்ம மக்களுக்கு யார் பேசுவாங்கன்றதுனால பேசுகிறார். அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் பேசுகிறாரில்ல, அவர் கூட தான் நான் இருக்கணும், அதுதான் நான் நினைக்கிறேன். அவர் கூட நிற்பேன். இவ்வளோ நாள் சினிமா பார்த்தோம், இவ்வளோ நாள் பொது உடைமையில் பார்த்தோம், நிறைய பேர் இருந்தாங்க. சொல்லுவேன் நான் கம்பேர் பண்ணோம்னா இல்லைம்மா நான் போக மாட்டேம்மா கட்சியிலலாம். ஏன் அம்மாவுக்கு கட்சியில் போக பயம், ஒரு பயம் அவ்வளோ. இப்போ அந்த பயத்தை தாண்டி தானே இப்போ பல மேடைகள்லையும் அவர் பேசுகிறாரு. பேசுவோம்மா, நான் போக மாட்டேம்மா கட்சிக்கு, உனக்கு பிடிக்கலனா நான் போக மாட்டேம்மா, உனக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். கட்சியில் போகிறது உனக்கு பிடிக்கலையாம்மா, வேணாப்பா எனக்கு, சும்மா பேசுகிறேம்மா, அண்ணனுக்கோசம் பேசுகிறேன், மக்களுக்கோசம் பேசுகிறேம்மா, நான் போக மாட்டேம்மா கட்சியில். சரிப்பா போகலம்மா, நான் போக மாட்டேம்மா அப்படின்னுவான். அவர் மட்டும்தான் பேசுகிறாரு. அவர் கூட இப்போ யாருமே பேசலையே, எந்த ஒரு விஷயமும் யாருமே பேசலையே. எது பேசினாலும் தப்பாக தான் பேசுகிறாங்க. தப்பாக பேசினா கூட அவர் பேசுகிறத பேசுகிறாங்களே. 80ல் பிறந்தோம் நாங்களாம், இன்றைக்கி வரையும் யாருமே பேசலை, சினிமாலையும் பேசலை. 14 வருஷமாக இவர் சினிமாவுக்கு வந்தோடனே தான் இவர் பேசினார். இவர் பேசுனதை வச்சு தான் இன்றைக்கி ரஞ்சித் வருவதுக்கு முன், ரஞ்சித் வந்ததுக்கு பின்னுன்றாங்க. இருந்தாலும் அவர் பேசுனதை விட யாரும் பேசலையே. இவர் பேசின பிறகு தான் தைரியமாக பேச வராங்க. அதுபோல் இன்றைக்கி இவர் பேசினார்னா கண்டிப்பாக நாளைக்கு யாருன்னா எல்லோரும் வருவாங்க. அந்த தைரியம் இருக்குது. அது அவர் ரொம்ப பயப்படவே மாட்டார். பயன்றதுலாம் அவருக்கு தெரியாது. இதுவரை எங்களுக்கும் தெரியாது, பயம்லாம் கிடையாது. பட் அதை தாண்டி அவர் பயந்த ஒரு விஷயமோ இல்லை அவர் எதிர்கொள்ள முடியாத சில விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அவன் அழுதுதே அவங்க அப்பா இறந்த பிறகு அழுதான். அதான் அவங்க அப்பாவுக்கோசம் தான் அழுதான். அவன் கவலைப்பட்டான். கிரிக்கெட் ஆட போவானுங்க ஞாயிற்றுக்கிழமைனா, அவ்வளோதான். அதோட வேற எங்கேயும் போக மாட்டேன். பசங்களா கூடலாம் எந்த பசங்களா கூட போக மாட்டேன். இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரே, பாராட்டு, இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு ஆங்கராக. நானும் தான் என்னையும் சேர்த்தே சொல்கிறேனே. ஆனால் அந்த வலிகளை நீங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணிலேருந்து வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் நிறைய இருக்கு. நம்ம பசங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அவர் இல்லையான்னு கூட அந்த கவலை எனக்கு. அந்த மேடை மேலே போகும்போது நம்ம வீட்டுக்காரர் இருந்தால் நம்மளை கூட வருவார், நம்ம பசங்களை பார்க்குறதுக்கு. இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவார் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால். ஒரு பேப்பரில் ஒரு ஃபோட்டோ வந்தேன்னா அது உடனே கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவார். ஆஃபீஸ்க்கு போகும்போது இப்போ ரஞ்சித் பாரு அப்படின்னு சொல்லுவார். 5 படம் எடுத்தால் நான் போகல. எங்கள் பேத்தி நடிக்கவே இந்த படத்துக்கு போனேன் பெங்களூருக்கு. என் பிள்ளை கஷ்டப்பட்டதை என் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு அழுவேன், ஒவ்வொரு நாளும் அழுவேன் நான். என் குழந்தை இப்படி கஷ்டப்படுதே, இதுதான் பணம் போலுது, கஷ்டப்பட்டு தான் பணம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயன்றீங்கல்ல. இப்போ இதை முடிச்சுட்டு வந்தோடனே அவர்கிட்ட சொன்னீங்களா? அழுதுனே, பிடிச்சின்னு அழுதுனே. பெங்களூரில் அழுதேன் பிடிச்சின்னு. என் பையன் இப்படி கஷ்டப்படுறியாப்பா நீ என்ன அப்படி தலையாட்டினா. அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் பதில் வரல. பேச மாட்டான், தலையாட்டிட்டு சரிம்மா. அந்த பார்க்கும்போது எனக்கு அந்த பெங்களூரில் கேஜிஎஃப்பில் பார்க்கும்போது அப்படியே ஒரு அழுவேன் டெய்லி. நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறானே அப்படின்னு. அந்த டைமில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இனி நடக்கக்கூடாதுன்றதுக்காக குரல் கொடுக்குறாரா? அப்படி இல்லை, இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி நம்ம ஊருன்னு சொல்ல முடியாது. இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்போ வந்து எல்லாமே இருக்குது. ஸ்கூல்லையே நம்மளுக்கு வந்து நான் படிக்க சொல்ல வந்து இங்கே கரலப்பாத்து ஸ்கூலில் படித்தோம், அப்புறம் பாண்டேஸ்வரம், அப்புறம் ஆவடியில் நான் படித்தேன். ரஞ்சித் அண்ணன் கரலப்பாக்கிலையும் படித்தார், பாண்டேஸ்வரத்தில் படித்தார், ஆவடியில் படித்தார், வெள்ளூர், வெங்கல்ல எல்லா ஸ்கூல்லையும் படித்தார். ஒவ்வொரு ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு. ஸ்கூலில் இந்த பசங்க இப்படி ஸ்காலர்ஷிப் வாங்குகிற பசங்களாம் எழுந்துரு, அதெல்லாம் ஒரு அப்போயே நம்மளை வந்து ஒரு வேற்றுமை இது பண்ணுவோம். இவங்க படிச்சுட்டாங்க, அவங்க படிச்சுட்டாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குகிற பசங்க, எந்த பசங்க அப்படியே பேசி ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு. அது குழந்தையிலேருந்தே நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேங்களா, நான் டீ கிளாஸுலேருந்து தண்ணியெலாம் இப்படி ஊற்றிலாம் நான் குடிச்சிருக்கிறேன்.
நானே குடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஜாலியாக வந்து மீடியாவில் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் ஜாதி இருக்குதா இது இருக்குதா. நாங்களாம் கஷ்டப்பட்டதுனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சும்மா சொல்லிட்டு போயிடுவீங்க. கஷ்டப்பட்டதே என் கஷ்டத்தை வந்து என்னுடைய கதையை தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய கதை இல்லாத நான் மற்றவங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாது, உங்கள் விஷயத்தை பற்றி தெரியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு உரிமையாக நம்மளை உட்கார வச்சு பேசுகிறீங்க. என்னை உட்காரலாம் கூடாதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நான் எல்லாருக்குமே நடந்துருக்குது. நின்றுன்னு பார்க்கணும், உள்ளே போகக்கூடாது, வெளியே தான் நின்று தண்ணி இப்படி குடிக்கணும், அதெல்லாம் வந்து என் வாழ்க்கையிலே நடந்துருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேஸ்ட்டு, நான் ஒரு கேஸ்ட்டு, என்ன அடிமையாக நடத்துகிறீங்க, இன்னும் ஒருத்தர் நடத்துகிறான், உனக்கு மேலே இன்னொருத்தர் நடத்துகிறான். இது எல்லாருக்காக தான் பேசுகிறேன். ஆனால் மற்றவங்க சோஷியல் மீடியாவில் எல்லோரும் சேர்ந்து எனக்காக மட்டும் தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். எனக்காக மட்டும் பேசலை, எல்லாருக்காக தான் பேசுகிறாரு. அது யோசிக்கணும். இப்போ ஒரு கோயில்னு எடுத்துக்கிங்களேன்னா, கோயில் உள்ள நான் போகக்கூடாதுன்றான், என்ன போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே இன்னொருத்த வந்து நீ போகக்கூடாது உள்ளன்றான். அவனை வந்து அவன் போகக்கூடாதுன்னு. அதை எத்தனை வேற்றுமையாக இருக்குது நிறைய விஷயங்கள். அதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு விஷயனால நம்ம சொல்கிறதுனால நல்லது நடக்குமோன்றதுனால தான் அவர் சொல்கிறாரு. இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதுகிறாங்க. அந்த எழுதுகிற எழுத்துக்கள் வந்து என்னையும் என் தாய் எங்கள் அண்ணன் எல்லாரையும் கொச்சப்படுத்துகிறாங்க. அந்த 10 பேர் கொச்சப்படுத்துறாங்க. நான் ஒருத்தன் ரொம்ப நன்றின்றான். அந்த நன்றின்ற சொல்கிறான். அந்த ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்ததில்ல அந்த அவர் பேசின விஷயம், அதுவே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு, இது முடிஞ்ச ஒரு விஷயத்த இன்றைக்கும் நடந்துன்னு இருக்கு. அதுதான் என் கேள்வி. இப்போ இன்னைக்கும் நடக்குது. இன்றைக்கி போய் சோஷியல் மீடியாவில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் பாருங்கள். எல்லா விஷயத்துலையும் நிறைய வந்து ஆணவ கொலை நடக்குது. நீங்கள் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் பாருங்கள், இன்றைக்கும் நடக்குது. இவ்வளோ நாள் நீ பேசலையானா நான் ஏன் பேச போகிறேன்? நீ பேசுறதுனால தான் நாங்கள் எதிர்த்து பேசுகிறாங்க. சொல்கிறோம், டி எல்லாம் புரிஞ்சுக்குங்கடா, நானும் நான் 2 பேரும் ஒன்று தான். நம்ம ஈக்குவாலிட்டி தான் நான் கேட்குறேன். எனக்கு வந்து நீ என்னை என்னை எதுவுமே சொல்ல, நான் போகிற வழி நல்லா இருக்குது, என்னை போகக்கூடாது, நீ தடுக்காத, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ கூட ரீசனாக ஒருத்தர் சொன்னார், கையேந்தி பவனில் சாப்பிட்றோன்றார். எப்போ சொன்னார்? இப்போ தானே சொன்னார். நான் கையேந்தி பவனில் தான் சாப்பிட்ணுமா? நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதா? அதுதான் சொல்கிறோம். இது சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதுதான், நான் கையேந்தி பவனில் தான் சாப்பிட்ணுமா? ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதா? நீ சாப்பிட்டானே, நான் சாப்பிட்டேன், அவ்வளோதான் விஷயம். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கான ஒரு த்ரெட்டன், இந்த மிரட்டல், இந்த மாதிரி விஷயம், இல்லை ஒரு பயம், இதெல்லாம் நடந்திருக்கும். அவர் மேபி வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நடக்குது அவருக்கு. இந்த மாதிரி பல இடத்துல வந்து ரொம்ப நேர்மையாக ஒரு குரல் கொடுத்துட்றாரு. ஒரு வார்த்தை சொல்கிறேன், கண்டிப்பாக ஒன்று சொன்னேன். ஆனால் அதுக்குன்ட்டு நம்ம வந்து பயத்தை வந்து வெளியே காட்டிக்கூடாது. நம்ம பயத்தை காட்டினோம்னா, பயன்றதுலாம் எங்களுக்கு எப்போவுமே கிடையாது, தெரியாது. பயத்தை வந்து தெரியாது எங்களுக்கு. அதனால் வந்து பயத்தை வந்து நாங்கள் வெளியே காட்டிக்க மாட்டோம். பயத்தை வெளியில் காட்டலைன்னா அப்போ நான் பயந்தாவே என் கூட இருக்கும் எல்லாமே பயப்படணும்ல. நடக்குது. அப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு நடக்குது. தெரியல, அது தெரியலன்னு சொல்லலாம். இருக்கலாம். இதுவரை எங்களை கூப்பிட்டு எனக்கு பயப்படுறேன்லாம் எனக்கு இதுவரை நான் பிறந்த ஒரு பயந்து நான் பார்த்ததே கிடையாது. அவர் பயந்தா நான் பயப்படுவேன், நான் பயந்தா என் பையன் போயிடுவேன், எங்கள் அம்மா போயிடும். இருக்கிறது தான் சில விஷயங்கள். ஆமாம். நான் ரொம்ப நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப அழுதுகிறேன். ஒரு அக்கா இருந்தால் பேசியிருக்கலாமே, தங்கச்சி இருந்தால் போயிருக்கலாமே. 3 பேர் அண்ணன், 3 பேருமே வந்து இப்போ பெரிய அண்ணன் ஆவடிக்கு போயிட்டாரு, ரஞ்சித் அண்ணன் கொளத்தூரில் இருக்கார், நான் தனியாக இருக்கிறேன். அந்த 3 பேர் பிறந்து அந்த ஃபீல் இருக்குது, 3 பேருக்குமே இருக்கும். ஆனால் எனக்கு இருக்குது ரொம்ப, 3 பேருமே தனியாக பேசிக்க மாட்டோம் அதிகமாக. ஆனால் ஏன் அம்மா வந்து ரஞ்சித் அவர்கள் கூட இருக்கக்கூடாது, ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் நீங்கள் வந்து அங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அங்கேயும் இருப்பேன், இங்கே வந்து நான் வாழ்க்கப்பட்ட இடம் இது, எங்கள் வீட்டுக்காரர் இருந்த இடம். அதனால் விட்டு என்னால் போக முடியல. போனாலும் அங்கே அழுவேன். நான் ஒரு 10 நாளைக்கு இருந்தேன்னா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவேன், வந்துடுவேன் நான். அழகான வீட்டுக்கு வந்துட்டு இந்த கிராமத்தில் உங்கள் வீட்டை காட்டலைன்னா ரொம்ப தப்பாயிடும். அதாவது அவங்க வீட்டை சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்குள்ள போகிற பற்றி இதுதான் ஷோபனா, ப்ளீஸ் வாங்க, அவங்கள நான் கூப்பிட்டு வரேன். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஹோம் டூர். ஸோ ஐ திங்க் இது வந்து நம்ம ரஞ்சித் அண்ணாவோட அப்பா. ஸோ இங்கே நீங்கள் தான் இருக்கீங்களா? ஸோ அவர் அங்கே வந்தால் அந்த வீடு சூப்பர், எல்லாமே பக்கத்தில் ஒட்டி தான் இருக்குது வீடு. ஸோ இங்கே வந்து ரஞ்சித் அண்ணா வீடு இருக்குது, இங்கே இவங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஸோ ஆல் பிரதர்ஸ். அதை எப்போவுமே யூஸ்வலாக அப்படி தானே, நம்மளும் அந்த திருவிழானா சொந்த ஊருக்கு போவோம், கொண்டாடுவோம். அந்த மாதிரி தான் ஒரு கிராமத்தில் ரொம்ப நிஜமாவே சொல்கிறேன் அழகான வீடுங்க. வெளியிலலாம் அவுட்டர்லாம் செம்மையாக இருக்கு, நல்லா டைம் போய்டும் இங்கே. ஆஹா, பல ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இது ரஞ்சித் அண்ணன் சின்ன ரஞ்சித் அண்ணன் ஃபேமிலி ஃபோட்டோ. இதில் வந்து குரூப்பில் டூப் மாதிரி நம்ம ரஞ்சித் அவர் அண்ணா இங்கே இருக்கார். ஸோ சென்டரில் இருக்கார். இது நீங்களா? நான் அப்போயே சொன்ன பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க எப்பவுமே அப்படிதான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஹலோ, இந்த புள்ளை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஹா,
கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். இங்க வாங்க. ஸோ உங்க நேம் சொல்லுங்க அப்படியே. என் பேர் வந்து யாழினி. யாழினிக்கு வந்து உண்மையாகவே வந்து பெரிய பாராட்டுகள். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க தங்களான்ல. எப்படி இருந்தது? ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்கிற செம்ம அழகாக இருக்கீங்க. பட் எப்படிடா பெரியப்பா வந்து இந்த படம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பயம் இருந்ததா, டென்ஷன் இருந்ததா? ஒரு மாதிரி சர்ப்ரைஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வயசுலேயே நல்லா பண்ணியிருக்கான்றது வந்து பெரிய விஷயம். ரொம்ப விஷயம். அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. சூப்பர். ஸோ இது பேசிக்காக யாரோட ரூமு? டாய் செட்டெல்லாம் வச்சுருக்கீங்க நிறைய? உங்கள் ரூம் தான். ரூம். ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் யாரும் இந்த ரூமில் அனுமதி இல்லை? இன்னைக்கு உலகத்துக்கே இந்த ரூமை காட்டிட்டோம். சாரி. ஓகே. எல்லாருமே இங்கே தான் இருப்பீங்க. சூப்பர். அதெல்லாம் யார் செட்டு அழகாக கட்டி வச்சுருக்கீங்க? அது கூட அப்பா வாங்கி தந்தார். ரஞ்சித் அப்பா தான். ஓ பெரியப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ சூப்பர் சூப்பர். when was your birthday? May 9th. வாவ் நைஸ் நைஸ். அன்னைக்கு தான் ரஞ்சித் அப்பா அவங்க டாட்டருக்கு பர்த்டே. ரெண்டு பேரும் அப்படிங்களா? ஓகே. மகினி யாழினி. ஆக்சுவலாக அதுவே நான் கேட்கணும்னு நினச்சேன். ரொம்ப அழகான தமிழ் பெயர்கள் நிறைய. யார் இதெல்லாம் சாய்ஸ்லாம்? எல்லாமே ரஞ்சித் அண்ணன். அவர் தானா? ஓ ஓகே ஓகே ஓகே. நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர். டேடி ஸ்ட்ரிக்டா இல்லை பெரியப்பா ஸ்ட்ரிக்டா? டாடி தான். அப்படிலாம் கிடையாது. சாரி பிரதர். பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துல அவர் அங்க ஜெயிச்சிட்டு போயிட்டாரு. டாடி தான் பேசிக்கா ஸ்ட்ரிக்ட்டா? பெரியப்பா இஸ் வெரி ஸ்வீட்டா? டாடி வை ஸ்ட்ரிக்ட்? எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்பா? படிக்கிறது தான். அது நியாயமான ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் இல்லையா? பாட்டி பார்த்தீங்களா பின்னாடி? ஆமாம் ஆமாம். ஏன்னா அவங்க பிள்ளைய அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. சூப்பர்டா. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அவங்க கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க. இல்லை வேறு நடுவில் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. ஸோ சூப்பர். ஸோ அழகான ஒரு வீடு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து உங்கள் ஃபேமிலியே சந்திச்சது வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எடுத்துட்டாங்க இவங்கள. பட் ஸ்டில் ஐ செட் இல்லை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அவங்கள ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்ததுக்கான காரணம் என்னோட கேள்விகள் இதெல்லாம் கேட்கணும்னு நான் நினச்சேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.